அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை என்று சொல்வார்கள். அரசியல்வாதிகள் அரசியல் செய்பவர்களுக்கு வேண்டுமானால் இது பொருந்திப் போகலாம். ஆனால் நாடுகளுக்குமா இந்த முதுமொழி ஒத்துப்போகும்? நிச்சயம் பொருந்தும் என்று தங்களையே உதாரணமாக காட்டிக் கொண்டிருக்கின்றன அமெரிக்காவும் ரஷ்யாவும். ஹிட்லரை வீழ்த்துவதற்காக நண்பர்களாக கைகோர்த்து கொண்டு 2ஆம் உலகப் போரில் குதித்தன ரஷ்யாவும் அமெரிக்காவும். அதற்கு பிறகு பல ஆண்டுகளாக எதிரெதிர் துருவங்களாக எதிரிகளாகவே இருக்கின்றன. இதற்கு என்ன காரணம்? உக்ரைன் போரையே எடுத்துக்கொள்வோம். ரஷ்யா எடுக்கும் ஒவ்வொரு போர் நடவடிக்கைக்கும் பதிலடி கொடுக்கிறது அமெரிக்கா. பொருளாதார தடை விதிப்பதில் தொடங்கி ரஷ்ய அதிபர் புதின் போர்க்குற்றவாளி என்று நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவது வரை ஒவ்வொன்றுக்கும் சாட்டையை சுழற்றி சுழற்றி வீசுகிறது அமெரிக்கா. எதற்கும் நாங்கள் தயார் என்று சர்வசாதாரணமாக பதில் அறிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறது ரஷ்யா. இந்த இரு நாடுகளுக்கும் இடையில் அப்படி என்னதான் பிரச்சனை? அதற்கு வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உலக வரைபடத்தை தட்டையாக விரித்து பார்த்தால் வலது கோடியில் ரஷ்யாவும் இடது கோடியில் அமெரிக்காவும் இருப்பது தெரியும். பரப்பளவில் பெரிய நாடு ரஷ்யா. அமெரிக்க ஐக்கிய நாடுகளோ கூட்டிக் கழித்து பார்த்தால் பரப்பளவில் ரஷ்யாவின் பாதி அளவுக்கு கூட தேராது. ஆனாலும் இந்த உலகத்திலேயே நாங்கள் சொல்வதும் செய்வதும் தான் நடக்க வேண்டும் என ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதில் முனைப்பாக இருந்தது அன்றைய அமெரிக்கா. அது 2ஆம் உலகப் போர் முடிவடைந்திருந்த நேரம். இன்னொரு பக்கம் அன்றைய சோவியத் யூனியனாக இருந்த ரஷ்யாவும் தன் பலத்தை நிரூபிப்பதில் கவனமாக இருந்தது. இந்த இரு நாடுகளுக்கும் இடையே 2ஆம் உலகப் போர் வரை பிரச்சனையே இல்லை என்பதுதான் ஆச்சரியமான உண்மை. உலகம் 20ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் இரு பெரும் உலகப் போர்களை எதிர்கொள்ள நேர்ந்தது. 2ஆம் உலகப் போரில் ஹிட்லரின் தலைமையிலான ஜெர்மனியே வெல்லும் என்பது போன்ற சூழல் நிலவினாலும் இறுதியில் வெற்றி பெற்றது நேச நாடுகள்தான். பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, சோவியத் யூனியன் இந்த 4 நாடுகளும் ஓர் அணியில் நின்றன. அதன் காரணமாகவே 2ஆம் உலகப் போரில் அவை வெற்றியும் பெற்றன. வல்லரசு என தன்னைத்தானே மார்தட்டிக் கொள்ளும் அமெரிக்காவிலும் ஏழைகள் இருக்கிறார்கள், ரஷ்யாவிலும் இருக்கிறார்கள். ஆனால் தங்கள் நாட்டு குடிமக்களை பற்றி கவலை கொள்ளாமல் உலக அரங்கில் தங்களின் புஜபல பராக்கிரமத்தை காட்டும் விதமாக நாங்கள்தான் வல்லரசு நாடு என்று கூவியபடி அமெரிக்காவும் ரஷ்யாவும் காலரை தூக்கிவிட்டுக் கொண்டு களத்தில் இறங்க ஆரம்பித்தன. உலக சரித்திரத்தில் பல நாடுகளுக்கு தாங்கள்தான் வல்லரசாக வேண்டும் என்கிற கனவு இருந்ததுண்டு. பண்டைய காலத்தில் கிரேக்க, ரோமானிய பேரரசுகள் ஓரளவுக்கு அதை சாதித்தும் காட்டின. அவற்றுக்கு பிறகு எங்களால் தான் வல்லரசாக முடியும் என்கிற நிலையை எட்டிய நாடு இங்கிலாந்து. ஸ்காட்லாந்தையும் அயர்லாந்தையும் இணைத்துக் கொண்டு பல நாடுகளை தன் காலனியின் கீழ் கொண்டு வந்தது இங்கிலாந்து. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் தன் கொடியையும் பல நாடுகளில் பறக்கவிட்டது. கிரேட் பிரிட்டன் என்ற பெருமையையும் பெற்றது. ஆனால் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பிரிட்டனின் நிலைமை தலைகீழாக போனது என்பது வரலாறு சுட்டிக்காட்டும் உண்மை. இராணுவ பலத்தில் பிரிட்டன் வெற்றி பெற்றிருந்தாலும் மோசமான பொருளாதார சூழலை அந்த நாட்டால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. அதனாலேயே தன் ஆதிக்கத்திலிருந்த ஆசிய, ஆப்பிரிக்க நாடுகளை ஒவ்வொன்றாக கழற்றிவிட ஆரம்பித்தது. பிரிட்டனின் வீழ்ச்சி அன்றைய சோவியத் யூனியனாக இருந்த ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தங்களை வளர்த்துக் கொள்ள, தாங்கள்தான் வல்லரசு என்று காண்பித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைந்து போனதுதான் வரலாறு சொல்லும் நிஜம். ஒரு நாடு வல்லரசாக என்னென்ன வேண்டும்? பொருளாதாரத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும், இராணுவ பலம் வேண்டும், தொழில்நுட்பத்தில் முன்னேறி இருக்க வேண்டும், பிற நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் தங்களிடம் இருக்கும் ஆயுதங்களை பட்டியலிட வேண்டும், முக்கியமாக அணு ஆயுதங்கள்.
இந்த விஷயங்களில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் கவனம் செலுத்த ஆரம்பித்தன. அமெரிக்கா, ரஷ்யா இந்த இரண்டு நாடுகளும் முரண்பட்டு முட்டி மோதி நின்றதற்கு முக்கிய காரணம் அவற்றின் சித்தாந்தம். அமெரிக்கா ஜனநாயகம் என்கிற பேரில் முதலாளித்துவத்தையும் தனியாரின் சொத்துக்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பதில் அக்கறை காட்டியது. இன்னொரு புறம் பல லத்தீன் அமெரிக்க நாடுகளில் சர்வாதிகாரத்தை திணிக்க தன் ஆதரவையும் கொடுத்து கொண்டிருந்தது. அன்றைய சோவியத் யூனியனாக ஒன்றுபட்டிருந்த ரஷ்யாவோ பொருளாதார சமத்துவம், தனியார் சொத்துக்களை பறித்தல், அனைவருக்கும் எதிலும் சம உரிமை என்கிற பொது உடைமை கருத்தில் உறுதியாக நின்றது. சித்தாந்தங்கள் ஒருபுறம் இருக்கட்டும், தொழில்நுட்பத்திலும் இராணுவ படைபலத்தை அதிகரிப்பதிலும் பொருளாதாரத்திலும் என எதிலும் நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற போட்டியில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் களத்தில் இறங்கி முஷ்டி உயர்த்த ஆரம்பித்தன. அதுதான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் எழுந்த பனிப்போருக்கான முக்கியமான அடித்தளம். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புகைப்படம் ஒன்று உண்டு. இரண்டாம் உலகப் போர் முடிந்ததும் அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் டி ரூசவெல்ட், அன்றைய சோவியத் அதிபர் ஸ்டாலின், இங்கிலாந்து அதிபர் வின்ஸ்டன் சர்ச்சில் 3 பேரும் உரையாடுவது போன்ற புகைப்படம் அது. சோவியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த நெருக்கத்துக்கு அந்த புகைப்படம் திருஷ்டியாக அமைந்ததோ என்னவோ. இரு நாடுகளும் பிரிட்டனின் வீழ்ச்சியை முன்வைத்து தங்களின் பலத்தை உலக அரங்கில் காட்ட, நான் தான் பெரியவன் என்று நிரூபிக்க களத்தில் இறங்க ஆரம்பித்தன. விளையாட்டு, பொருளாதாரம், விண்வெளி ஆய்வு என அத்தனையிலும் ஆரம்பித்தது இரு நாடுகளுக்கும் இடையிலான போட்டி. அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையிலான பனிப்போரில் முக்கியமான போட்டி விண்வெளி தொழில்நுட்பத்தில் ஆரம்பித்தது. சோவியத் ரஷ்யா 1930ஆம் ஆண்டிலிருந்தே நிலவு குறித்த ஆய்வில் ஈடுபடத் தொடங்கியது. 20க்கும் மேற்பட்ட ஆளில்லா விண்கலன்களை நிலவுக்கு அனுப்பி சோதனையில் ஈடுபட்டது. போட்டிக்கு அமெரிக்காவும் ஆளில்லா விண்கலன்களை விண்வெளிக்கு அனுப்பத் தொடங்கியது. அன்றைய சோவியத் யூனியன் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதன்மை செயலாளரும் சோவியத்தின் பிரதமருமான குருஷேவ் ஒரு திட்டத்தை முன்வைத்தார். அக்டோபர் புரட்சியின் 40வது ஆண்டையொட்டி விண்வெளிக்கு ஒரு செயற்கைக்கோளை அனுப்ப வேண்டும், அது மற்றவர்கள் யாரும் செய்யாத புதுமையாகவும் இருக்க வேண்டும் என்று தன் விஞ்ஞானிகளிடம் சொன்னார். அவர் திட்டத்தின்படியே 1957ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி லைக்கா என்ற நாயை சுமந்து கொண்டு சோவியத் யூனியனின் ஸ்புட்னிக் 2 செயற்கைக்கோள் விண்வெளியில் பறந்தது. விண்வெளியை வெற்றிகரமாக சுற்றி வந்த ஸ்புட்னிக் செயற்கைக்கோளை உலகமே ஆச்சரியத்துடன் பார்த்தது. லைக்கா வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய பிறகு 3 விஞ்ஞானிகளை நிலவுக்கு அனுப்பியது சோவியத் நாடு. ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. பாதி வழியில் விண்கலம் வெடித்துச் சிதற 3 விஞ்ஞானிகளும் பரிதாபமாக இறந்து போனார்கள். அதிர்ந்து போன சோவியத் ரஷ்யா இப்போதைக்கு மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் இல்லை என்று அறிவித்தது. விடுமா அமெரிக்கா, சோவியத்தால் முடியாததை நாங்கள் செய்து காட்டுகிறோம் என்று சொல்லி களத்தில் இறங்கி அதற்கான ஆராய்ச்சியிலும் முயற்சியிலும் ஈடுபட்டது. நாங்கள் நிலவுக்கு மனிதனை அனுப்பி காட்டுகிறோம் என்று சவால் விட்டது. வெளியே மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் இல்லை என்று சொல்லிக் கொண்டாலும் சோவியத் யூனியன் அந்த முயற்சியையும் மறைமுகமாக செய்து கொண்டுதான் இருந்தது. 1961ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவைச் சேர்ந்த யூரி கேகரின் வோஸ்தோக் 1 விண்கலத்தில் ஏறி வெற்றிகரமாக விண்வெளியை வலம் வந்தார். அதன் மூலம் விண்வெளியை வலம் வந்த முதல் மனிதன் என்ற பெருமையையும் பெற்றார். அவ்வளவுதான். அமெரிக்கா அரண்டு போனது, ஆத்திரப்பட்டது. அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி இன்னும் 10 ஆண்டுகளுக்குள் நிலவுக்கு மனிதனை அனுப்பி சாதனை படைக்கும் அமெரிக்கா என்று அறிக்கை வெளியிட்டார். சொன்னபடியே 1969ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அப்போலோ 11 என்ற விண்கலத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவரையும் டேவிட் ஆர் ஸ்காட் என்பவரையும் நிலவுக்கு அனுப்பி வைத்தது அமெரிக்கா. நிலவில் முதல் காலடியை எடுத்து வைத்த மனிதர் என்கிற பெயர் பெற்றார் நீல் ஆம்ஸ்ட்ராங்.
ஆனால் அந்த பயணமே சர்ச்சைக்குள்ளானது. ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கே செல்லவில்லை, அவர் நிலவில் கால் பதித்ததாகச் சொல்வது பொய். அது குறித்து வெளியான படங்கள் ஒரு ஸ்டூடியோவில் வைத்து நிலாவைப் போல செட் போட்டு எடுக்கப்பட்டவை என்ற பரபரப்பு செய்தி பரப்பப்பட்டது. அதை மறுத்து தன் தரப்பு வாதங்களை முன்வைத்தது அமெரிக்கா. அதற்கு மூன் லேண்டிங் லைவ் ரிலே சிக்னல் என்கிற ஆதாரத்தை சுட்டிக்காட்டியது அமெரிக்கா. அதை சோவியத் ரஷ்யாவும் ஏற்றுக்கொண்டது. ஏனென்றால் நிலவிலிருந்து வெளியான லைவ் சிக்னல் ரிலேவை ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிலையமும் ரிசீவ் செய்து பதிவு செய்து வைத்திருந்தது. 1969 ஆண்டு தொடங்கி 1972 ஆண்டு வரை மொத்தம் 6 முறை மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியிருக்கிறது அமெரிக்கா. ரஷ்யாவும் அமெரிக்காவும் இன்றைக்கும் விண்வெளி ஆராய்ச்சியில் தொடர்ந்து போட்டி போட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. வல்லரசு போட்டியில் முதன்மையானது படைபலம். ரஷ்யாவும் அமெரிக்காவும் மெல்ல மெல்ல தங்கள் படைபலத்தை அதிகரிக்க ஆரம்பித்தன. போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், பீரங்கிகள், ஏவுகணைகள் என தயாரிக்க ஆரம்பித்தன. அதன் உச்சகட்டமாக அணு ஆயுத பரிசோதனைகளையும் மேற்கொள்ள ஆரம்பித்தன. ஒரு புள்ளி விவரப்படி தற்போது அமெரிக்காவிடம் மொத்தம் 5550 அணு ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவற்றில் செயல்படாதவையும் செயலிழந்தவையும் அடக்கம். அதேபோல ரஷ்யாவிடம் செயலில் உள்ளது, செயல்படாதது எல்லாவற்றையும் சேர்த்து 6257 அணு ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உலகில் போரில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது 2ஆம் உலகப் போரில்தான். அந்த போரில் அமெரிக்கா ஜப்பானின் ஹிரோஷிமா, நாகசாக்கி நகரங்களில் அணுகுண்டு தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதலில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் இறந்து போனார்கள். உலகமே அணு ஆயுதம் குறித்த அச்சத்தில் உறைந்து போனது. அந்த அணுகுண்டுகளுக்கு பேட்மேன், லிட்டில் பாய் என்று வேடிக்கையாக பெயர் வைத்திருந்தது அமெரிக்கா. அமெரிக்கா ரஷ்யாவின் யார் பெரியண்ணன் என்கிற வல்லரசு போட்டியை பார்த்து பல நாடுகள் கலங்க ஆரம்பித்தன. ஒரு கட்டத்தில் ரஷ்யா ஒரு சுவிட்சை அழுத்தினால் போதும், உலகில் பாதி நாடுகள் அழிந்து போகும் என்றெல்லாம் மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். அதேபோல அமெரிக்காவையும் குறிப்பிட்டார்கள். இந்த இரு நாடுகளும் ஆயுதங்களை தயாரிப்பதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு போர் தளவாடங்களையும் போர் விமானங்களையும் விற்பனை செய்ய ஆரம்பித்தன. இந்தியா கூட ரஷ்யாவிடமிருந்து MiG-29 ரக போர் விமானங்களை வாங்கியிருக்கிறது. இன்றைக்கு உக்கிரமடைந்திருக்கும் உக்ரைன் போரில் எங்கே ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்தி விடுமோ என்கிற அச்சம் கூட பல நாடுகளுக்கு எழுந்திருக்கிறது. 2ஆம் உலகப் போருக்குப் பிறகு மத்திய கிழக்கு நாடுகளில் புரட்சிகளும் மாற்றங்களும் நிகழ ஆரம்பித்தன. 1952 ஆண்டு இராணுவ புரட்சியின் மூலம் எகிப்தில் மன்னராட்சி அகற்றப்பட்டது. முகமது நகீப் அந்நாட்டின் அதிபராகவும் ஜமால் அப்துல் நாசர் துணை அதிபராகவும் பதவியேற்றனர். 1950களின் பிற்பகுதியில் அணிசேரா நாடுகள் உருவாகின. அதே வேளையில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் தங்களுக்கு ஆதரவாக எந்த நாடு சிக்கும் என்று வலை விரிக்கத் தொடங்கின. 1953 ஆண்டு சோவியத் அதிபர் ஸ்டாலின் மரணமடைந்தார். அமெரிக்க அதிபராக அந்த வேளையில் புதிதாக பொறுப்பேற்றிருந்த ஐசன்ஹோவர் சோவியத்துக்கு ஆதரவான நாடுகளின் அணியை வலிமை உடையதாக மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கினார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் டல்லஸ் எகிப்தின் துணை அதிபராக இருந்த நாசரை சந்தித்து அமெரிக்க ஆதரவு அணிக்குள் இடம்பெற அழைத்தார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்த நாசர், பிரிட்டனே எங்களின் முதல் எதிரி என்று வெளிப்படையாக கூறினார். அந்த கட்டத்திலிருந்து நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைகளிலும் மூக்கை நுழைக்க ஆரம்பித்தன அமெரிக்காவும் ரஷ்யாவும். ஒரு கட்டத்தில் எகிப்தின் மேல் பிரிட்டன், பிரான்ஸ், இஸ்ரேல் 3 நாடுகளும் போர் தொடுத்தன. இந்த போரின் போது எகிப்துக்கு இந்தியாவின் சார்பாக தன் ஆதரவை தெரிவித்தார் அன்றைய பிரதமர் நேரு. சவுதி அரேபியா, சிரியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளும் எகிப்தை ஆதரித்தன. ஆனாலும் போர் நிற்பதாக இல்லை.
எகிப்து போரில் பின்னடைவை சந்திக்க ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் சோவியத் அதிபர் குருஷேவ் உடனே போரை நிறுத்துங்கள், இல்லையென்றால் சோவியத் ரஷ்யா எகிப்துக்கு ஆதரவாக போரில் இறங்கும் என்று அறிவித்தார். பிரிட்டனும் பிரான்சும் அமெரிக்கா தங்களுக்கு ஆதரவாக களமிறங்கும் என எதிர்பார்த்தன. அப்படி அமெரிக்கா மட்டும் அந்த நாடுகளுக்கு ஆதரவு கொடுத்திருந்தால் 3ஆம் உலகப் போரே மூண்டிருக்கும். ஆனால் சரித்திரத்தில் நடந்ததோ வேறு. அமெரிக்க அதிபர் ஐசனோவர் எகிப்துக்கு எதிரான போரை வன்மையாக கண்டித்தார். படைகளை திரும்பப் பெறச் சொல்லி பிரான்ஸ், பிரிட்டன், இஸ்ரேல் 3 நாடுகளுக்கும் அறிவுறுத்தினார். அதோடு ஐநா சபையில் 1956ஆம் ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி எகிப்து மீதான போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா தீர்மானமே கொண்டு வந்தது. உலகமே எதிராக திரண்ட பிறகு சூயஸ் கால்வாய் போர் எனப்படும் அந்த போரும் நிறுத்தப்பட்டது. அந்த போருக்கு பிறகு உலகின் போக்கை தீர்மானிக்கும் நாடுகளாக உருவெடுத்தன அமெரிக்காவும் ரஷ்யாவும். உலக நாடுகள் 2 அணிகளாக பிரிந்தன. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறோம் என்று சில நாடுகள் சோவியத் தலைமையில் அணிவகுத்தன. கம்யூனிசத்தை, அதன் சர்வாதிகாரத்தை எதிர்க்கிறோம் என்று கூறி அமெரிக்காவின் தலைமையில் சில நாடுகள் இணைந்தன. அமெரிக்கா ஒரு நாட்டுக்கு ஆதரவு கொடுத்தால் ரஷ்யா அந்த நாட்டின் எதிரி நாட்டுக்கு ஆதரவு கொடுப்பது என்கிற நிலை உருவானது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றை ஒன்று உளவு பார்த்துக் கொள்ள, உலகின் பிற நாடுகளில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளவும் தங்கள் உளவு அமைப்புகளை வலுவாக தயார்படுத்தின. அமெரிக்காவுக்கு CIA, ரஷ்யாவுக்கு KGB, இப்படி 2 உளவு அமைப்புகள். ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமான மறைமுக யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கியூபாவை மிரட்ட அமெரிக்கா முயன்றபோது உதவிக்கு ஓடி வந்து வெளிப்படையாக தன் ஆதரவை தெரிவித்தது ரஷ்யா. 2 நாடுகளும் தங்கள் மண்ணில் போர் நடத்திக் கொள்ளாமல் பிற நாடுகளில் பிரச்சனை எழுந்தபோது அங்கே போய் மோதிக்கொண்டன. வியட்நாம் போரில் பிரான்சுக்கு ஆதரவாக களமிறங்கிய அமெரிக்கா அங்கே 30 ஆண்டுகள் போர் நடக்க காரணமாக இருந்தது. அதிபர்கள் மாறினாலும் போர் நிற்கவே இல்லை. அமெரிக்க அதிபராக நிக்சன் காலம் வரை வியட்நாம் போர் நீண்டது. பல்லாயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் மனிதச் சங்கிலி போராட்டம் நடத்தி தங்கள் நாட்டுக்கு எதிராகவே தங்கள் எதிர்ப்பையும் பதிவு செய்யும் நிலை ஏற்பட்டது. ஒரு வழியாக 1973ஆம் ஆண்டு வியட்நாம் போர் முடிவுக்கு வந்தது. ஆப்கானிஸ்தானிலும் உள்நாட்டு பிரச்சனை எழுந்தபோதும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தங்கள் மூக்கை நுழைத்தன. 1979ஆம் ஆண்டிலிருந்து 1989ஆம் ஆண்டு வரை ஆப்கானிஸ்தானில் நடந்த உள்நாட்டுப் போரில் அரசை எதிர்த்த போராட்டக் குழுக்களுக்கு ஆயுதங்களை அமெரிக்கா சப்ளை செய்தது, நிதி உதவியும் செய்தது. ஆளும் ஆப்கான் அரசுக்கு ஆதரவு கொடுத்தது ரஷ்யா. இந்த எதிரி மனோபாவம் இன்றைக்கு உக்ரைன் போர் வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவும் அமெரிக்காவும் தங்கள் வலிமையை அனைத்து தளங்களிலும் நிரூபிக்க இந்த நொடி வரை முனைப்பாக இருக்கின்றன. 2 நாடுகள் செய்யும் பல பரீட்சையை அச்சத்தோடு கவனித்துக் கொண்டிருக்கிறது உலகம்.